கல்லூரி படிப்பை முழுவதுமாக தாண்டாத விஜய் அவர்களை ஒரு திரைப்பட நடிகராக ஆக்கி முதலீடு செஞ்சு அந்த முகத்திற்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஒரு முகமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வார பத்திரிகையுடையது. இன்றைக்கு அவரே தமிழ்நாட்டின் முதல்வராக மாறுவார் என்ற விவாதத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அதிலிருந்து அவருடைய திரைப்படங்கள் எப்படி இருக்கணும், அவர் எப்படி வெற்றி அடையணும்னு எல்லா வகையிலும் அவருடைய அரசியல் பாதையை நோக்கி நகர்த்தினது அவருடைய தந்தையார் தான். அவருடைய தந்தையாரை பக்கத்தில் வச்சுக்கிட்டாருன்னா அவர் நல்ல வழிகாட்டுதலாக இருப்பார்னு நான் நம்புகிறேன். கொள்கையற்ற தலைவர்கள் எப்பொழுதுமே கூட்டத்தை சேர்க்க முடியுமே தவிர ரசிகர்களை தான் உருவாக்க முடியுமே தவிர நல்ல மக்களை உருவாக்க முடியாது. நான் குறிப்பாக அதில் அண்ணன் திருமாவளவன், சகோதரர் கருப்பழனியப்பன் இவங்கெல்லாம் ரொம்ப கடுமையாக சொல்கிறாங்க. அந்த கடுமையான உரையாடல் இருக்கு இல்லையா, அவங்க சொல்ற கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுல தாவேகா தலைவர் தன்னை சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கருத்துக்கள்ல அவர் ஒரு பிரச்சனையில ஒரு திரைப்படத்தின் அரசியல் பேசினார்ன்றதுக்காக அவர் ஜோசப் விஜய்னு சொல்றார். அன்றைக்கு நான் தான் முதல் முறையாக என்னுடைய குரல் தான் முதல் குரலாக வெளியே வந்தது. அவர் ஜோசப் விஜயாக இருந்தாலும் அல்லது விஜய் முகமதுவாக இருந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை, அவர் என் மண்ணை சேர்ந்தவர், என் மண்ணுக்கு எந்த தொடர்பும் இல்லாத நீ என் மண்ணில் அரசியல் பேசுவதை நான் ஒரு நாள் ஏற்கவே மாட்டேன்றதும் தெளிவாக சொன்னோம். உச்சநீதிமன்றம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கிட்ட வராது, நம்மளை பார்க்காது. நம்ம பாதிக்கப்பட்டு நிற்கும் பொழுதோ அல்லது நமக்கு அநீதி இழைக்கப்பட்ட பொழுதோ, காவிரி நீர் நமக்கு வராமல் தடுக்கப்பட்ட பொழுதோ, முல்லை பெரியார் அணை உயர்வுல இதெல்லாமே அதுக்கெல்லாம் வேடி பார்த்துக்கிட்டே இருக்கும். உண்மையான நிலவரம் ஒரு மாநிலத்தில் என்ன நடந்தது, ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியாம வெறும் ஆவணங்களின் அடிப்படையில் டக்குன்னு ஒரு அரசை சாடுவது ஏற்புடையதல்ல.